நான் சொன்னது போல இந்த எண்ணுள்ளே நாங்கள் முதல்ல ஒர்க் பண்ண பாடல் இதுதான் நினைக்கிறேன், எண்ணுள்ளே. ஸோ இதுக்கு ஒர்க் பண்ணுறப்ப அவரோட டைமிங் வந்து எப்படின்னா, சரி இன்னைக்கு நைட்டு ஒரு 11:30 மணி ராத்திரி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. சரி 1:30 மணிக்கு என்ன பண்றீங்கன்னு இல்ல 1:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருப்பேன். என்ன நீங்க வீட்டுல இருப்பீங்களா, சரி வாங்க ஸ்டுடியோல ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கு பண்ணணும்னு. அப்ப அதை முதல் போய் பண்ணி கொடுத்துட்டு அது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு அந்த பாடல் வந்துட்டு. ஏன்னா உங்களோட ஃப்ளோல இதுதான் சினாரியோ அப்படின்னு சொல்லிடுவாரு, இதான் சினாரியோ இந்த மாதிரிதான் வேணும், அப்புறம் உங்களோட ஃப்ளோல அதை கொண்டு வாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு பாடலா இருக்கிறப்ப இந்த பாடல் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது தெரியாது. இப்ப நம்ம கேட்டு ஒரு பாடல சினிமா பாடல பாடுறது அது வேற, நம்மளுக்கு தெரியும் எங்க ஃபீல் கொடுக்கணும், எங்க என்ன பண்ணணும்னு. அப்ப என்னுள்ளே வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்க போனோன்னு தெரியும் இதுதான் என்னுள்ளேன்னு. அப்போ ஒரு பாடகராக நம்ம இருக்கிறப்ப அது சாதாரண விஷயம் இல்லை. கமெண்ட் கொடுக்கறது ஈஸியா, நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா அந்த பாடலுக்கு வந்து அந்த வரிகளுக்கு எப்படி உணர்ச்சி கொடுக்கணும், எப்படி அந்த ஜீவன் அந்த வரிகளுக்கு கொடுக்கணும், அப்புறம் டைமிங், அப்புறம் பிச்சிங், எல்லாமே தாளம் சுருதி எல்லாமே பார்த்துக்கணும் அந்த ஒரே நேரத்துல. ஸோ அப்போ நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்றப்ப ஆஃப் ரெக்கார்ட்ல அது கரெக்டா பண்ணிடுவோம், ஆன் ரெக்கார்ட் பண்றப்ப ஏதாவது ஒரு ஸ்லைக் பண்ணிடுவேன் நான். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து நிறைய விஷயத்துல இருக்கிறதுனால. ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம அப்பா அம்மா எப்படி நட கத்து கொடுப்பாங்க, கையை பிடிச்சி ஐயோ விழுந்துடாத, இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும். இல்ல ஒரு பைஸ்கிள் ஓட்டுற ஒரு குழந்தை முதல்ல ஒரு 4 years old ஒரு சைல்டு பைஸ்கிள் வாங்கி ஓட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த பெடை எங்க காலை முதல்ல வைக்கணும், எப்படி உங்களோட ஹேண்டில் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாமே ஒரு கம்போசரா இல்ல அந்த நேரத்துல அந்த அந்த டிவைன் மியூசிக்கல் ஜேர்னில அவர் ஒரு கடவுளாவும் ஒரு அப்பாவாவும் இருந்து கொண்டிருப்பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட. என்னுள்ளே அப்படின்ற பாடல் வந்து உங்களுக்கு கேட்க ஈஸியா இருக்கும். ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் சரணம்ல வந்து பாடல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வார்த்தை, பிகாஸ் இஸ் வெரி கிளீன் மென். இந்த ஓட்டோடியூன் இதெல்லாம் பாயிண்ட் பண்ணா, அப்ப நீங்க பாடகரா இருக்கீங்க, ஆனா அவரோட முதல் கேள்வி ஓட்டோடியூன் மாதிரி நீங்க பாடுங்க. ஸோ அதுல வந்து என்னுள்ளே அதுல வந்து 7.5 இல்ல 8 நோட்ஸ் கிட்ட அடங்கி இருந்துச்சு. அது ஒண்ணு அந்த என்னுள்ளேன்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு 35 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணேன் டு மேக் இட் பெர்ஃபெக்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ரீசன். அவர் வந்து ஒரு சிங்கரை வந்து ஒரு சிங்கரா நீங்க பெர்ஃபெக்டா நீங்க 2 வரி சும்மா நீங்க ஒரு கேமரா போன்ல இருந்து நீங்க 2 வரி பாடினாலும் அது பெர்ஃபெக்டா தான் நீங்க டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கம்போசர், மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ. நன்றி திலா. நல்ல